தனிப்பட்ட தகவல் தொடர்புக்கு ஒரு உதாரணம் என்ன? ஏ. வானொலி, ரேடியோ. பி. செல்போன், செல்போன். சி. செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். டி. தொலைக்காட்சி, டெலிவிஷன். சரியான பதில் பி. செல்போன், செல்போன். 5. செல்போன் என்பது ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படும் கருவியாகும். இது ஒருவருக்கொருவர் ஒன் டு ஒன் தொடர்பு கொள்ளும் சாதனமாக இருப்பதால் தனிப்பட்ட தகவல் தொடர்பு எனப்படுகிறது. பண்டைய கடல்சார் வர்த்தக வழிகளின் பின்னணியில் சிந்து நாகரிகத்தின் பெயர் என்னவாக இருந்தது? ஏ. சுமேரியா, சுமேரியா. பி. மெலுஹா, மெலுஹா. சி. பஹ்ரைன், பஹ்ரீன். டி. அக்வானி, அக்வானி. சரியான பதில் பி. மெலுஹா, மெலுஹா. 3. சரியான விடை பி. சோகஸ்மேலி. மெசபடோமியாவின் சுமேரிய பதிவுகளில் சிந்து சமவெளி பகுதி மெலுஹா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி மக்கள் மெசபடோமியாவுடன் கடல் வழியாக நெருங்கிய வணிகத் தொடர்புகளை கொண்டிருந்ததை இந்த பெயர் உறுதிப்படுத்துகிறது. துணை அமைச்சர்கள் யாருக்கு உதவுகிறார்கள்? ஏ. பிரதமருக்கு மட்டும். பி. மாநில அமைச்சர்களுக்கு மட்டும். சி. அமைச்சரவை அமைச்சர்களுக்கு மட்டும். டி. அமைச்சரவை அமைச்சர்கள் அல்லது மாநில அமைச்சர்கள். சரியான பதில் டி. அமைச்சரவை அமைச்சர்கள் அல்லது மாநில அமைச்சர்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. துணை அமைச்சர்கள் அமைச்சரவை அமைச்சர்களுக்கோ அல்லது மாநில அமைச்சர்களுக்கோ அவர்களின் நிர்வாக மற்றும் நாடாளுமன்ற பணிகளில் உதவி செய்கிறார்கள். இவர்கள் அமைச்சரவையின் 3வது நிலையில் உள்ள அமைச்சர்கள் ஆவர். ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர் தேர்தலின் போது எதை பயன்படுத்துகிறார்? ஏ. ஒரு தனித்துவமான வண்ணத் திட்டம். பி. ஒரு நியமிக்கப்பட்ட பிரச்சார மேலாளர். சி. ஒரு தேர்தல் சின்னம். டி. ஒரு குறிப்பிட்ட முழக்கம். சரியான பதில் சி. ஒரு தேர்தல் சின்னம். சரியான விடை சி. தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படும் தேர்தல் சின்னம் வாக்காளர்கள் வேட்பாளரை எளிதில் அடையாளம் காண உதவுகிறது. குறிப்பாக எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் தங்கள் விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிக்க இது மிக முக்கியமான கருவியாகும். சட்டமன்ற பேரவை பொதுவாக ஒரு வருடத்தில் எத்தனை முறை கூடுகிறது? ஏ. 10 அல்லது 12 முறை. பி. 2 அல்லது 3 முறை. சி. 5 அல்லது 6 முறை. டி. வருடத்திற்கு ஒரு முறை. சரியான பதில் பி. 2 அல்லது 3 முறை. 5. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174வது பிரிவின்படி சட்டமன்றத்தின் இரு கூட்டத்தொடர்களுக்கு இடையே 6 மாதங்களுக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது. மத்திய அரசை எத்தனை உறுப்புகள் உருவாக்குகின்றன? ஏ. 5 5. பி. 3 3. சி. 2 2. டி. 4 4. சரியான பதில் பி. 3 3. சரியான விடை பி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின்படி மத்திய அரசு நிர்வாகத்துறை எக்ஸிகியூட்டிவ், சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் மற்றும் நீதித்துறை ஜுடிஷியரி ஆகிய 3 முக்கிய உறுப்புகளை கொண்டுள்ளது. ஜனவரி 26, 1950 அன்று என்ன குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடந்தது? ஏ. சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. பி. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. சி. பூர்ண ஸ்வராஜ் தினம் அறிவிக்கப்பட்டது. டி. காங்கிரஸ் லாகூரில் கூடியது. சரியான பதில் பி. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. சரியான விடை பி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 1950 26 அன்று அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் இந்தியா குடியரசு நாடாக மாறியது. 1930 அறிவிக்கப்பட்ட பூர்ண ஸ்வராஜ் தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒரு சந்தையில் விற்பனையாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையில் எத்தகைய உறவுகள் இருக்க வேண்டும்? ஏ. தனிப்பட்ட உறவுகள். பி. வணிக உறவுகள். சி. சமூக உறவுகள். டி. குடும்ப உறவுகள். சரியான பதில் பி. வணிக உறவுகள். 10. ஒரு சந்தையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையே நிலவும் உறவு லாபம் மற்றும் பரிமாற்றம் சார்ந்த வணிக உறவாகவே இருக்க வேண்டும். இது சட்டப்பூர்வமான மற்றும் தொழில்முறை சார்ந்த தொடர்பாகும். கல்வி உரிமைச் சட்டம் எந்த வயது வரம்பிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? ஏ. 3 முதல் 10 வயது வரை.
பி 5 முதல் 12 வயது வரை, சி 8 முதல் 16 வயது வரை, டி 6 முதல் 14 வயது வரை. சரியான பதில் டி 6 முதல் 14 வயது வரை. சரியான விடை டி. சோகஸ்மேலி 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. இது கல்வி உரிமைச் சட்டம் RTE 2009 மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் அதன் குடிமக்களுக்கு எந்த அடிப்படை அம்சத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது? ஏ. மத மேன்மை, பி. அடிப்படை உரிமைகள், சி. சமூக அடுக்குமுறை, டி. பொருளாதார செழிப்பு. சரியான பதில் பி. அடிப்படை உரிமைகள். 9. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 உறுப்புகள் 12 முதல் 35 வரை குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. இது நாட்டின் மிக முக்கியமான அம்சமாகும். இந்த உரிமைகள் மீறப்பட்டால் குடிமக்கள் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி நீதி பெற அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. எந்த நிபந்தனையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் செய்யப்படுகின்றன? ஏ. ஒரு தேசிய அவசரநிலை, பி. ஒரு நாடாளுமன்ற கூட்டம், சி. ஒரு மாநில தேர்தல், டி. ஒரு தேசிய விழா. சரியான பதில் ஏ. ஒரு தேசிய அவசரநிலை. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி தேசிய அவசரநிலையின் போது சட்டப்பிரிவு 352 குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 35(9) இன் கீழ் அதிகாரம் பெற்றுள்ளார். ஓட்டுநர் வேண்டுமென்றே சாலை விதிகளை புறக்கணிக்கும் மனநிலை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ. சாலை ஆத்திரம், ரோட் ரேஜ், பி. இரவு ஓட்டுதல், நைட் டிரைவிங், சி. பொறுப்பற்ற ஓட்டுதல், ரெக்லெஸ் டிரைவிங், டி. கவனக்குறைவான ஓட்டுதல், டிஸ்ட்ராக்டட் டிரைவிங். சரியான பதில் சி. பொறுப்பற்ற ஓட்டுதல், ரெக்லெஸ் டிரைவிங். சரியான விடை சி. சோகஸ்மேலி பொறுப்பற்ற ஓட்டுதல், ரெக்லெஸ் டிரைவிங் என்பது மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே சாலை விதிகளை மீறும் ஒரு மனநிலையாகும். இது சட்டப்படி ஒரு கடுமையான குற்றவியல் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்திய நீதிமன்றங்கள் பற்றிய தகவல்களுக்கு எந்த இணையதளம் ஒரு ஆதாரமாக பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. லோக்சபா அதிகாரப்பூர்வ இணையதளம், பி. www.tn.gov.in சாய்கோடு, சி. www.tnrajpsavan.gov.in சாய்கோடு, டி. இந்தியன் கோர்ட் சூட் NIC-10. சரியான பதில் டி. இந்தியன் கோர்ட் சூட் NIC-10. இந்தியன் கோர்ட் சூட் NIC-10 என்பது இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் பற்றிய தகவல்களை வழங்கும் அதிகாரப்பூர்வ இணையதளமாகும். இது குடிமக்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் வழக்கு நிலவரங்களை எளிதில் அறிய உதவுகிறது. சுவிட்சர்லாந்தில் எந்த ஆண்டு பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது? ஏ. 1971, பி. 1991, சி. 1981, டி. 1961. சரியான பதில் ஏ. 1971. 4. சுவிட்சர்லாந்து 1971 ஆண்டில்தான் பெண்களுக்கு கூட்டாட்சி மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமையை வழங்கியது. இது பல ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் தாமதமான ஒரு நடவடிக்கையாகும். மற்றவை ஏன் தவறு? பி. 1991 என்பது மிகவும் தாமதமான ஆண்டு. இந்தியாவில் தேர்தல் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படும் முறையிலிருந்து தழுவப்பட்டது? ஏ. ஐக்கிய ராஜ்யம், யுனைடெட் கிங்டம், பி. கனடா, கனடா, சி. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், டி. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா. சரியான பதில் ஏ. ஐக்கிய ராஜ்யம், யுனைடெட் கிங்டம். 4. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இந்தியாவின் தேர்தல் முறை மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயக முறை ஐக்கிய ராஜ்யத்தின் UK வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியிலிருந்து தழுவப்பட்டது. இதில் முதலில் வெற்றி பெறுபவர் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் என்ற தேர்தல் முறை பின்பற்றப்படுகிறது. அடிப்படை உரிமைகளை யாரால் பறிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாது? ஏ. நீதித்துறை, தி ஜுடிஷியரி, பி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட், சி. பாராளுமன்றம், தி பார்லிமெண்ட், டி. அரசாங்கம்,
த கவர்மெண்ட். சரியான பதில் டி. அரசாங்கம், த கவர்மெண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது பிரிவின்படி அரசாங்கம் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் அல்லது குறைக்கும் எந்தவொரு சட்டத்தையும் இயற்ற முடியாது. அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பாதுகாப்பாகும். பொது பட்டியலில் தற்போதுள்ள பொருட்களின் எண்ணிக்கை என்ன? ஏ 100, பி 61, சி 72, டி 52. சரியான பதில் டி 52. சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் பொது பட்டியலில் கான்கரண்ட் லிஸ்ட் தற்போது 52 துறைகள் உள்ளன. தொடக்கத்தில் 47 இருந்தது. இப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சட்டமியற்றலாம். வேகம் மற்றும் இணைப்பை வழங்கும் மனிதகுலத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது? ஏ. விமானங்கள், பி. சாலைகள், சி. கணினிகள், டி. கட்டிடங்கள். சரியான பதில் பி. சாலைகள். 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி. சாலைகள் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். இவை கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களை இணைக்கும் மிக எளிமையான வழியாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?